ஃபிஷ் தம் பிரியாணி எப்படி பண்ணு பார்க்கலாம். வணக்கம், இது உங்கள் கண்ணன் செம்மன் வாசம். இந்த டைம் நம்ம ஒரு அவுட் சைடு அப்படியே போயிட்டே இருந்தோம் வண்டி எடுத்துகிட்டு. ஒரு இடத்துல ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி ஒன்று இருந்தாங்க, ஒரு குடிசை வீட்டில். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பிரியாணி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்லைஸ் போட்டு பிரியாணிக்கு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்கக்கிட்டே பாத்திரம் அடுப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை ஃபயர் பண்ணி அருமையான ஒரு ஃபிஷ் தம் பிரியாணி எப்படி பண்ணு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளிலாம் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு அக்கா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க வேகமாக. இருக்குது என்னெல்லாம் இருக்குது. ஒரு தட்டு மட்டும் கொடுங்க அக்கா, ஒரு பிளைன் தட்டு. அடுப்பு கட்டெல்லாம் போட்டு ஃபயர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டை லவங்கம் எல்லாம் வந்து சூடாக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ அதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். பிரியாணி அப்படின்றதுனால மீனை வந்து நல்லா பெரிய பெரிய துண்டா நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஒரு பீஸ் ஒரு நாள் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரியாணி. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா ஒரு பச்சை வாடை போயிடுச்சு. இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அமுக்கவே முடியாது. அப்படி வரையும் அது பிடிக்கிற வரையும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு அந்த தக்காளி வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம்.
வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு நல்ல மரங்கள்லாம் சூப்பராக இருக்குது, ஒரு நனலாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம வெங்காயம் தக்காளி போட்டது அப்படியே அதில் குக் ஆகிட்டு இருக்கு அந்த கட்டை அடுப்பில். ஸோ நம்ம நனலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ போய் அதை என்னென்னு பார்க்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள், ஃபிஷ் மசாலா, கரம் மசாலா இது மூணுத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்துட்ட பிறகு தயிர் இந்த பிரியாணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா நல்லா ஃபயரில் சூப்பராக வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை நம்ம இதில் குக் பண்ணி அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மீனை நம்ம இதில் போட்டுடலாம். இந்த ஸ்லைஸ் போட்டு மீனை இந்த மசாலாவில் அப்படியே 2 சைடும் குக் பண்ணி இதை தனியாக எடுத்துடலாம். லாஸ்ட்டில் ரைஸ்லாம் போட்டு தம் போடும் போது இந்த மீனை மேலே போட்டு நம்ம தம் பண்ணலாம். இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீனை நம்ம ஒரு சைடு நல்லா வந்துருச்சு, ஒரு சைடு நம்ம அப்படியே பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ அந்த ஃபிஷ்ஷை நம்ம நல்லா குக் ஆயிடுச்சு, அதை நம்ம தனியாக எடுத்துடலாம். அப்படி இந்த பிளேட்டோட கவர்மெண்ட் இப்போ இந்த மீனை நம்ம ஒரு 3/4 வேக்காடு இந்த மசாலாவில் வெந்த பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுட்டு ரைஸ் தம் பண்ண பிறகு லாஸ்ட்டில் இது உள்ளே இறக்கி விடலாம். பிரச்சனை போதும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். இதில் மல்லி சேர்த்துக்கலாம், புதினா, இந்த பிரியாணிக்கு புதினா பண்ணிக்கலாம். இதில் தண்ணி நம்ம போட்டாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நான் மூடி போட்டு நல்லா ஒரு வேக்காடு கொடுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம திறந்து ரைஸை போட்டு தம் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த ரைஸை ஊற வச்ச ரைஸை போட்டுடலாம். வேணாம்மா, டீலாம் வேணாம்மா, இந்த அவள் தான் முடிஞ்சிச்சு, கிளம்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை. இப்போ ரைஸ் நல்லா தம்மாக ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. நம்ம ஒரு 3/4 வேக்காடு வேக வச்ச மீனை இந்த ரைஸ் மேலே வச்சு இந்த ஃபிஷ் பிரியாணி தம் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபிஷ்ஷு போட்ட பிறகு நம்ம புதினா போட்டுடலாம். மேலே போட்டு இதை இப்போ தம் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஃபிஷ் பிரியாணி தம் போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருக்கும், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க. பிளேட் ரெடி ஆயிடுச்சு. ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அதை போட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம். பிரியாணி சூப்பராக தம்மாக இருக்குது.
ஒரு சுவையான தம் ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு அவங்ககிட்டே கேட்டலாம். எப்படிங்க இருக்குது பிரியாணி? நல்லா இருக்குங்களா? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.